அன்பு ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். பொதுவாகவே எனக்கு ஜாதகம்லாம் இல்லை சார், நான் பிறந்த கிழமையை வச்சு எனக்கு ஏதாவது பலன் சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இப்ப ஞாயிற்றுக்கிழமையில பிறந்த ஒரு நபர், அவருடைய குணாதிசயங்கள், அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, அவங்களுக்கு ஜென்ரலாகவே அவங்களுடைய உடல் பலம் நிறைந்ததா இருக்கும். அவங்களுடைய பாடி ஹீட் பாடியா இருக்கும், உஷ்ண உடம்புன்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மையில இருக்கக்கூடிய ஒரு தன்மை. அதே சமயத்துல அந்த உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தக்கூடிய நபர்களா இருப்பாங்க. மேலும் அவங்களுடைய நண்பர்கள், அவர்களுடைய கூட இருக்கவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா, ஒண்ணு இவரே அரசியல் தொடர்புல இருப்பாரு, இல்லைன்னா அரசியல் தொடர்புடைய நபர்களோடு பழக்கத்துல இருப்பாரு, இல்லைன்னா கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கக்கூடிய நபர்களோடு பழக்கத்துல இருப்பாரு, இல்லைன்னா கவர்மெண்ட் சென்டர் அல்லது கவர்மெண்டோட இந்த கலெக்டரேட்டு, டிஓ ஆபீஸ், தாசில்தார் ஆபீஸ்ன்னு சொல்றோம்ல, அதுக்கு பக்கத்துல இவங்க ஏதாவது ஒரு வேலை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். அதே போல அப்பா மீது பாசம் உள்ளவராகவும் அப்பாவுடைய அருளை பெற்றவராகவும் இந்த ஜாதகர் இருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் அப்படிங்கறத அங்க வந்து பார்க்கலாம். இதுல வளர்பிறையில பிறந்த ஞாயிற்றுக்கிழமையில பிறந்திருக்காங்களா, தேய்பிறை ஞாயிற்றுக்கிழமையில பிறந்திருக்காங்களாங்கிறதையும் நம்ம பார்த்துக்கணும். ஏன் அப்படின்னா, அவர்கள் அதற்கு தகுந்த வழிபாடுகள், அதற்கு தகுந்த உணவு முறைகளை எடுக்கும்போது அது அவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் வளர்ச்சியை கொடுக்கும் அப்படிங்கறதுக்காக அதை வந்து சொல்றேன். மேலும் இவங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, சூரிய நமஸ்காரம், அதிகாலையில சூரிய நமஸ்காரம் செஞ்சுக்கிறது ரொம்ப விசேஷம். அதே சமயத்துல சூரிய பகவானுக்கு நீர் அர்ப்பணம் செய்வது விசேஷம். அதே சமயத்துல ஆதித்யா ஹிருதயம் என்று சொல்லக்கூடிய அந்த யூடியூப்ல போட்டு விட்டு கேட்கறது ரொம்ப நல்லது. இவங்க வளர்பிறையில வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையில பிறந்திருக்காங்க அப்படின்னா ஜீவசமாதி வழிபாடுகள் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அல்லது அமைதியா தியானம், மெடிடேஷன், யோகா அதுல இன்ட்ரெஸ்டடா போறது நல்லது. இவங்க தேய்பிறையில எடுத்திருக்காங்க அப்படின்னா மகாவிஷ்ணு அல்லது கிருஷ்ணார்ப்பணம் சொல்லி கிருஷ்ணனுடைய நாமத்தை சொல்றது, அந்த மாதிரி எடுத்துக்கிறது, அல்லது மனித முகம் இல்லாத தெய்வங்களை வழிபாடு செய்யறது. ஆக இந்த மாதிரி எடுத்துக்கிறது இவங்களுக்கு வந்து சிறப்பை கொடுக்கும். ஆக இது போல ஜோதிட ரீதியான கேள்விகள், தகவல்கள், விளக்கங்கள் இருந்தால் கீழே தெரியக்கூடிய அலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பயனடைனேன் கேட்டுக்கொள்கிறேன். குரு வாழ்க, குருவே துணை.